வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு மோல்டு இல்லாமல் ரெசின் யூஸ் பண்ணி புக்மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் OHP ஷீட் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இப்போ இந்த ஷீட்டில் எனக்கு தேவையான அளவுக்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் புக்மார்க் செய்வீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்காக CD மார்க்கர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ணதை சுற்றியுமே ஓரத்தில் ஒரு 5 mm மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பென்னும் இல்லை ப்ரஷ் பென்னும் யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும் இவ்வளோ கிளியராக இருக்காது. அதனால் பெர்மனண்ட் மார்க்கர் இல்லைனா CD மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மோல்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ரெசின் ஊற்றி வைப்போம் இல்லையா, அது ட்ரை ஆன பிறகு நம்ம மார்க் பண்ணதும் சேர்த்து கூட சம்டைம்ஸ் அந்த ஆர்ட்டில் வந்துடும். அதுக்காக தான் மார்க் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். பட் நான் அதை ரிமூவ் பண்ணலை. அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டேன். ஓரங்களில் எல்லாத்துலேயுமே நீட்டாக செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறோம்ல, இது எந்த இடத்துலையுமே சின்னதாக கூட ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. குட்டியாக ஹோல்ஸ் இருந்தால் கூட நம்ம ஊற்றி வைக்கும் போது ரெசின் லீக் ஆயிரும். அதனால தான் நம்ம செல்லோ டேப் அல்லது மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிடணும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த கிராஃப்டில் டேசில் கட்டலான்னு இருக்கேங்க. அதுக்காக நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் பெரிய சைஸில் ஹோல் போடுறது இல்லை பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம். அதனால் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற க்ளூ ஸ்டிக் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் ஹாட் க்ளூ கன்லேருந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல ஹோல்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வர மாதிரி வச்சு நான் இதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கீச்சைன் கூட செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ரெசினையும் ஹார்ட்னரையும் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதிகமாக ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நான் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு பிளாஸ்டிக் கப்பில் தேவையான அளவுக்கு ரெசின் எடுத்துகிட்டு அதில் ரெட் கலரில் இருக்கிற மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மோல்டை எடுத்து ஒரு ஷீட் மேலேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர் மேலேயோ வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம இதை செய்யும் போது ரெசின் சிந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி சிந்துச்சு அப்படின்னா அது நம்ம டேபிள் மேலேயோ இல்லை நம்மளோட தரையிலையோ படும். அதுக்காக தான் எப்போவுமே ரெசின் ஆர்ட் பண்ணும்போது கீழே ஒரு பிளாஸ்டிக் கவரோ அல்லது ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்டோ வேஸ்டான கிளாத்தோ ஏதோ ஒன்று நீங்கள் விரிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு சைடில் ரெட் கலரும் இன்னொரு சைடில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ரெசின் எடுத்து ஊற்றிருந்தேன். நடுவில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் எடுத்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக என்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததில் அதில் நான் போட்டு விட்டுக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் அதிகமாகவே ரெசின் இருந்தது. அதனால் இன்னொரு பாக்ஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் நான் இன்னொன்று செஞ்சு எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த ரெசின் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மேல் பக்கமாக நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ட்ரைடு ஃப்ளவர் இருந்தாலோ அல்லது ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேரையோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் இருந்தாலோ அதை நீங்கள் ஸ்டிக்கராக மேக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ண பிறகு அதுக்கு மேலே மறுபடியும் ரெசினையும் ஹார்ட்னரையும் கலந்து ப்ளைனாக இருக்கிற அந்த ரெசின் எடுத்து இதுக்கு மேலே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை ஆன பிறகு எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எந்த ஸ்டிக்கருமே யூஸ் பண்ணலை. இந்த ப்ளூ கலரில் மட்டும் கொஞ்சமாக ப்ளூ கலரில் இருக்கிற ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற சீக்வன்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு நாள் முழுக்க நான் இது ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருந்தேன். இப்போது இந்த நம்ம மோல்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு செல்லோ டேப் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக பிரித்து எடுத்துடலாம். அதை பிரித்ததுக்கப்புறமா இந்த ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டோட ஓரங்களில் ஷார்ப்பான கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியோ இல்லை கட்டர் யூஸ் பண்ணியோ ஓரங்கள் ஃபுல்லாத்தையுமே நான் எடுத்து விடணும். ஏன்னா ஓரங்களில் நல்லாவே ஒட்டி இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து விட சொன்னேன். இப்படி எடுத்து விடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து விடணும். கொஞ்சம் பொறுமையாக இதை செய்யணும். வேகமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட்லேயே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் இதை எடுத்து விட்டுக்கோங்க. 4 சைட்லேயே எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த ஷீட்டை நம்ம மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டோட ரெசின் நல்லா ஒட்டி இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் மெதுவாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அடுத்து இந்த கிராஃப்டில் டேசில் கட்டுறதுக்காக ஒரு ஹோல் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு க்ளூ ஸ்டிக் எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்ட வச்சிருந்தோம்ல, அந்த க்ளூ ஸ்டிக்கை மெதுவாக நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது அழகாக ரிமூவ் ஆகிரும். நம்ம ஒரு சைடை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வழியாக இந்த க்ளூ ஸ்டிக்கை எடுத்துட வேண்டியது தான்.
இந்த ப்ளூ கலர் புக் மார்க்கை எப்படி நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்ம செஞ்சுருந்த அந்த பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணமோ அதே மெத்தடில் இந்த ரெட் கலர் புக் மார்க்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாகவே இந்த புக் மார்க்கை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி நம்ம இந்த ஷீட்லேருந்து எடுத்த பிறகு ஓரங்களில் வந்து சில நேரத்தில் இந்த கட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சில இடங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கும். அதெல்லாம் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணி விட்டுருங்க. சாண்ட் பேப்பரை ஓரங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நடுவுலலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்துட்டு இதோட ஓரங்களில் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கிராஃப்டில் நான் டாசில் கட்ட போகிறேங்க. அதுக்காக வந்துட்டு நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த த்ரெட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் உள்ளன் த்ரெட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயே டாசில்லாம் வச்சுருப்பீங்க ரெடிமேடாகவே. அந்த மாதிரி டாசில் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் நீட்டாக கட்டி விடலாம். சில்க் த்ரெட் ஜுவல்லரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெட் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு த்ரெட் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஒரு 8லேருந்து 9 தடவை இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி சுற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிவிட்டு 2 ஓரங்கள்லையுமே நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரியே இன்னும் 2 பீஸ் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம பின்ன போகிறோம். ரெட் கலரில் செஞ்சுருக்கிற புக் மார்க்குக்காக தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேங்க. நீங்கள் என்ன கலரில் ரெசின் ஆர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான சாட்டின் ரிப்பனோ அல்லது இந்த மாதிரியான சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாசலுக்கு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பின்னினதுக்கப்புறம் 2 எட்ஜ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சில்க் த்ரெட் எடுத்து கையில் வச்சு ஒரு 70 to 80 டைம்ஸ் சுற்றிட்டு அது ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மறுபடியும் சில்க் த்ரெட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 7லேருந்து 8 தடவை இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாசிலுக்கு நடுவில் வர மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டின பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிடணும். இதுக்குமே நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தாங்க யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது ஸ்டிக் பண்ண பிறகு நம்ம செஞ்சுருக்கிற டாசில் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி ட்ரிம் பண்ண பிறகு என்கிட்ட வந்து கோல்டன் கலரில் லேஸ் இருந்துச்சு. அதை எடுத்து நீட்டாக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கட்டி வச்சுருக்கோம்ல இந்த டாசிலில், அந்த டாசிலில் கட்டினதுக்கு மேலேயே அதை மறைக்கிற மாதிரி இந்த கோல்டன் கலர் லேஸ் எடுத்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் கிராஃப்ட்டுக்கு என்கிட்ட ப்ளூ கலர் த்ரெட் இல்லை, அதனால் பிளாக் கலரில் இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கிராஃப்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுலேயுமே கோல்டன் கலர் லேஸ் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த புக் மார்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.